எவன் முற்று பெற்றானோ, எவன் கருணைக்கே வடிவானவனோ, அறிவுக்கடல், கருணைக்கடல், பேராற்றல் பெற்று பெருந்தகையாக ஞானிகளை வணங்கினால் நிச்சயம் அந்த வாய்ப்பு பெறுவான். அவர்கிட்ட கேட்கணும், நீங்கள்லாம் பெரிய தாயப்பா, கருணை மிக்க தலைவருடன் கருணையை வடிவான மக்கள், நீங்கள் எல்லாம் கோடிக்கணக்கான பேர் கருணை வடிவான மக்கள். உங்களுக்கு மூலதனம் அன்பு தான், பக்தி தான் மூலதனம். இந்த பக்தி இல்லை என்றால் நிச்சயமாக எந்த இதுவும் ஆசானி கேட்கணும். எனக்கு தயவுசெய்து இல்லை, கோடிக்கணக்கான பொருள் இருக்க கொடுக்க மனசு வழியான்னு கேட்டான். நீ செஞ்ச பாவண்டான்டான். கொடுக்க கோடிக்கணக்கான பணம் இருக்குது, ஆனால் கொடுக்கக்கூடிய மனம் இல்லை என்ன, அது நீ செய்த பாவம். என்னை கேள் ராமலிங்க சாமிகளே, நீங்கள் அந்த தயவுசெய்து எனக்கு வேண்டு கேட்டால் அருள் செய்வார். எந்த அளவுக்கு ஞாபகம்னா முற்று பெற்ற முனிவர்களும் கருணை வடிவானவர்களும் அருள் கடலாக இருக்கக்கூடிய ஞானிகளை வணங்கினால் நிச்சயமாக பிறவி பெருங்கடல் நீந்துவார். சிறுகடல் சொல்ல சில இடத்து கூட்டம் நிற்கும். பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவரடி சேதார்கள். அப்போ பிறவி பெருங்கடல் என்ன காரணம்னா, கோடான கோடி ஜென்மம் எடுத்திருக்காம அந்த கடல் நீந்தி தான் போகணும்னு சொன்னான். என் படகுல வேணாண்ணா, படகுல பிடிச்சா எடுபடாரா. பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவரடி சேதார். பெருங்கடல் நீத்துதான். அப்போ எத்தனை கிலோமீட்டர்? அது கிட்டவே 15,000 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ எனக்கு என்ன வேண்டாம், நீஞ்சி தான் போகணும். எனக்கு நீச்சல் அடிக்க முடியாது, என்னை தாக்கிட்டு வந்தேன். ஓ அப்படி ஒரு திட்டம் இருக்கா? அவர் சொன்னார், நான் நீச்சல் அடிக்க வர முடியாது, அது ஓகே கிடையாது. நானே வயசு 77 ஆச்சு, நான் நீச்சல் முடியாது அடிக்கிறேன். நான் தாக்கிக்கிறேன்ப்பா. பிறவி பெருங்கடல் நீந்து வரேன், கையால் தான் அடிச்சு நீந்து போகணும். எனக்கு கடல் நீச்சம் தெரியும், ஆற்று நீச்சம் தெரியும், கெடி நீச்சம் தெரியும். இவட நீச்சம் தெரிஞ்சுட்டு இப்படி பெருங்கடலாக எப்படி விடுறேன். ஒன்றும் கவலைப்படாது, நானே படகாக இருக்கிறேன். நான் படகாகவும் இருந்து கப்பலாக இருந்து உன்னை ஏற்றிட்டு போகிறேன். இன்னும் நீ நினைத்தால் விமானமாக இருந்து மாறியோடு கொண்டு விடுனார். அப்போ பெரிய கடல், பிறவி கடல். அது என்ன காரணம்னா, இந்த உடம்பு தாய் தந்தை அடைத்த காமதேகம் உன்னை விடாது, அவனை நேசி நினைச்சிடாதே. வீணாடி உன்னை நச்சுத்தன்மை உள்ள தேகம் அது. அப்போ நச்சுத்தன்மை உள்ள தேகத்தை கொண்டு எப்படி கடலை கடக்க முடியும்? அப்போ அதுக்கு என்ன உபாயம் கேட்டான். எவன் காமத்தை வென்றானோ, எவன் ஆசையை வென்றானோ, எவன் பொறாமையை வென்றானோ, எவன் கோபத்தை வென்றானோ, எவன் மற்ற கொடுமை செய்யாத இருக்க எண்ணத்தை பெற்றானோ, அவன் திருவடி வணங்கினால் அன்றி ஒருவன் பிறவி கடலை கடக்க முடியாது. ஆக நாங்கள் பிறவி கடலை கடந்திருக்கிறோம். யார் ஆசையால்? ஆசான் ஆறுமுக பெருமான் ஆசையால், அருணகிரிநாத ஆசையால், தீர்ஞான சம்பந்தர் ஆசையால், திருமலை தேவர் ஆசையால், எனது ஆசான் கரூர் முனிவர் ஆசையால் பெற்றிருக்கிறேன். இந்த வாய்ப்பை நீங்கள் பெற வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று, புலால் மறுக்கல் வேண்டும். நான் பொய் சொல்லாது வாழ வேண்டும். பிற சொத்தை அபகரிக்க நினைக்கக்கூடாது. ஆனால் அப்படி நினைத்தால் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை வீணாகும். சலத்தால் பொருள் செய்தே மாற்றல் பசுமுட்களத்து உள்ளீர் பயிற்சி. இந்த பாட்டை 3 நாள் பயிற்சி பண்ணேன். சலத்தால் பொருள் சேர்த்தே மாற்றல் பசுமுட்களத்து உள்ளீர் பயிற்சிட்டான். பச்சை பாடத்தில் தண்ணி ஊற்றினா தண்ணியும் போட்டு பாலையும் போய் தொலைச்சிடான். பெரிய வார்த்தை இது. அப்போ 3 குரல் இருக்குது. திருக்குறளே 3 வருஷம், 3 கவிதான். சகர வரிசையில் சமன் செய்தி சீர்தூக்கு போல் அமைந்தொரு போல் கோடாமை சடுக்குனான். சலம்பற்றி சால்வனை செய்யார், சால்வனும் குளம்பற்றி வாழ்த்து கொடுத்துனார். ஆக இந்த துறைக்கு அதிகமாக பேசக்கூடாது. இருந்தாலும் இப்போ இன்னைக்கு பிறந்த தினம் அன்னைக்கு 1336. இப்போ இன்றைக்கி பிறந்த தினம் பண்ணால் என்ன வயசாச்சு, இன்றைக்கி கை குழந்தை கட்டுருவாண்டு. நான் பார்த்தேன், அது சொல்லக்கூடாது. பிறந்த தினம் இல்லை, நான் பிறந்தது 1336, அன்றைக்கு தான் குழந்தை. இப்போ 77 வயசாச்சு. இப்போ என்ன குழந்தைன்னு சொல்ல முடியுமா? சில பேர் குழந்தைன்னு பேர் வச்சுருக்காங்க. அது பேர் குழந்தை பேர் வச்சுருக்கலாம், ஆனால் குழந்தை இல்லை. இப்போ சில பேர் இப்போ நான் வந்து குழந்தை என்னை வந்து இன்றைக்கி தான் பிறந்தது சொன்னார், இன்றைக்கி தான் பிறந்தேன்னு கேட்டான். அப்படியே தூக்க விட முடியாது. ஆக வயசு 77 ஆச்சு. ஆக இப்போ குழந்தையோட எண்ணம் வரணும். குழந்தைகளுக்கு ஜாதி தெரியாது, குழந்தைகளுக்கு பலவெறி இருக்காது, குழந்தைகளுக்கு புறாமை உடைச்சிருக்காது, குழந்தைகளுக்கு பிறர் பழி வாங்க உணர்ச்சிருக்காது, குழந்தைகளுக்கு அறிதிக்காது. நம்ம தான் சாப்பிட்றோமே. ஆக அடிப்படை இந்த துறை கேட்கணும் ஆசானை. நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என் சிந்தையும் செயலும் சொல்லுமாக இருந்து வழிநடத்த வேண்டும். ஒரு வினாடியை பிரிந்தாலும் நான் அராஜகம் செய்து விடுவேன். நான் செய்த பாவம் ஒரு வினாடி என்னை விட்டு சிந்தையும் செயலும் சொல்லுமாக இருந்து வழிநடத்த வேண்டும். இல்லை என்றால் ஒரு வினாடி செய்தாலும் செய்த வினை என்று சூழ்ந்துடும்.
ஆக என்னை விட்டு எவை பொழுதும் என்னை விட்டு இணையங்காதான் தாழ்வாழ்கின்றார். அப்போ சிந்தை விட்டு அப்போ அந்த சொன்னார், பாறையில் உயர்ந்தது பக்தி, அதை பட்டினி பேருக்கு உண்டு ஒரு முத்தி, சீரில் உயராயிட்டா சித்தி, யாருக்கும் சித்திக்குமே சிவன் செயலால் பக்தினார். ஆக சிவம் என்று சொல்லப்பட்ட ஒன்று எங்கும் யாவித்த பரம்பொருள் தான். அதுக்கு உருவமே இல்லை, அது உருவமில்லாத ஒன்று. என்ன வடிவன்னு சொல்ல முடியாது. என்னவென்று சொல்லுவேன் இலக்கணமில்லாததை, என்னவென்று சொல்லுவேன் இலக்கணமில்லாததை, பண்ணுகின்ற செந்தமிழ் பதங்கடந்த பண்பட மின்னகத்தி மின்னொடுக்கி மின்னதான வாறு போல் என்னகத்தில் ஈசன் என்று யாரும் இல்லை. எழுத்து சொல் பொருள் யாப்பு அடி. ஆக அதுக்கும் அகப்படாத ஒன்றுதான் இறையவன். ஆக என்னவென்று சொல்லுவேன் இலக்கணமாதனை, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களுக்கு அடித்து போய் வாடி 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 மாண்டு போடும் மாதர்கள் கோடி 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 என்றிருந்த கோடிதான். என்ன யாகத்தான் அவன் வணங்குற முறை சரியில்லை. ஒன்று சிவாய்க்கிற என்ன கூப்பிடு, அப்படிங்கிறார கூப்பிடு, திருஞான சம்பந்தம் கூப்பிடு, யாரோ ஒரு மகானை கூப்பிடு. ஆக இப்படி அலைஞ்சிட்டு இருக்காது. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, இந்த உடம்புக்குள்ள ஒரு ஜோதி இருக்குது. யார் ஆசையால், ஆரம்பபுரமான ஆசையால் அவன் வாசி நடத்தி தர வேண்டும். அவன் வாசி நடத்தி கொடுத்தா நன்றி உள்ளே இருக்க ஜோதி காணும்போது ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களுக்கு எடுத்து போய் வாடி 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 மாண்டு போன பாதர்கள் கோடி 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 என்று இருந்த கோடிதான். அப்போ அடிப்படை ஒரு மனிதனுக்கு ஜென்மத்தை கடத்த விரும்பினால் எவன் புத்தி பெற்றானோ, எவன் மரணமில்ல பெருவாள் பெற்றானோ, எவன் கடவுள் தன்மை அடைந்தானோ அவன் திருவடியை பூஜிக்க வேண்டும். கடவுள் இப்படி இருக்கன்னா எங்கேயும் யாவித்த பரம்பொருள், அதுக்கு உருவம் இல்லை. ஆக